எங்க கார் எதுக்கு கொடுக்குறோன்னு தெரியுதுங்களா? நாளைக்கு நீ எதனா தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கா, எங்கள் தளபதி என்ன திரும்ப கேட்பார், தம்பி இங்கே வாப்பா, உனக்கு வேறு என்னப்பா வேணும், உனக்கு எல்லா சலுகையும் தரேன், வேறு என்ன, வேறு எதனா அது எதனா வேணுமா, அதெல்லாம் கூட வேறு பண்ணமா உனக்கு வச்சு நசுக்குவார். ஒன்றே இல்லை ஐயா, கொஞ்சம் ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா விஜய் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய, இவ்வளோ அமைதியாக இருக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அவர் வந்த பிறகு தான் இன்றைக்கி நல்லா நிம்மதியாக இருக்கிறோம் லேடிஸ் முழுவதும். ஆமாம், சுதந்திரமாக போகிறோம் வரோம், எதுக்குத்தையும் பயம் கிடையாது. ஆனால் இதையும் வந்துட்டு சில பேர் வந்துட்டு எப்படி அது சொல்கிறாங்க, அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, குடியிலேருந்து நல்லபடியாக இருக்கிறோம், அவ்வளோதான். எங்களுக்கு மூடிட்டாங்க, டாஸ்மார்க் ஃபுல்லாகவே மூடிட்டாங்க, அதுதானே மெயின். டிவிக்கு வந்த தொட்டு நல்லது தான். ஏன்னா ஏடிஎம்கே இருந்தது, டிஎம்கே இருந்தது, அப்போல்லாம் சரக்கு ஓடிச்சு, இப்போ எங்கேயும் ஓடுறதில்ல, அது மெயின். அதாவது போகிற ஜனங்க போவோம், எத்தனையோ குடும்பம் நல்லா இருக்குது, இது பார்க்கணும். நீங்கள் கார் வாங்கி கொடுக்குறன்ற மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? கார் வாங்கி கொடுக்குறாங்கன்றது பெருசு இல்லை, நல்லா ஆட்சி நடத்தணும், அதான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அடுத்த வாட்டிக்கு அவங்க வருவார். அப்புறமா சொல்லிட்டு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ட்டு ஏமாத்தனாலாம் வர முடியாது. ஜனநாயகனா என்ன? ஜனநாயகன்றது ஜாதி மத பேதம் இல்லாத தான் ஜனநாயகம். மேலே தளபதி மட்டும் கரெக்டாக இருந்துட்டால் போதாது, புரியுதா? கீழே இருக்கிறவங்களும் கரெக்டாக இருக்கணும், அதுதான் ஜனநாயகம். நம்ம நாடு வருங்காலத்தில் வல்லரசு ஆக போகுது, அது உண்மைதான். இப்போ வந்துக்கிற ஆட்சியே கடவுளுடைய கிருபை தான். இந்த ஆட்சியை நான் தமிழ் தான் கிருபைன்னு பேசுகிறேன்லாம் தப்பாக நினச்சிக்காத, புரியுதா? தெய்வத்தினுடைய ஆட்சியாக தான் வந்திருக்கு. இதில் ஏன்பா ஜனநாயகம்னு சொல்லிட்டுருக்குறாங்க. ஜனநாயகம் எங்கே போச்சு? ஜனநாயகம்னா என்னன்னு தெரியுமா முதல்ல? ஜனநாயகம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா முதல்ல? ஜனநாயகன்றது ஜாதி மத பேதம் இல்லாது. இது என்ன நாடு? இந்தியானா என்ன ஜனநாயகம்னா என்னன்னே சிலருக்கு மீனிங் தெரியல. ஜனநாயகம் ஜாதி மதம் பேதம் இல்லாத தான் ஜனநாயகம். அப்படி வந்தால் தான் நாடு சீர்படும். மேலே விஜய் ஒண்டி ஜனநாயகம்னு சொல்லியிருந்தால் நடக்காது. விஜய் கீழே வார்டு, வட்டம், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே அதை பார்க்கணும். ஒரு 10 பேர் மட்டும் பார்த்தா திருப்பி அதே இது தான். அதுக்காக நாங்கள் மாற்றி வந்தோம், அதுக்காக ஐயா நாங்கள் மாற்றிக்கின்னு வந்தோம். விஜய் மட்டும் இருந்தார் தான் ஒன்றையும் பண்ண முடியாதுங்க ஐயா. கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஒத்து வச்சாதான். யாருங்க நம்ம நாடுங்க, நம்ம ஒத்துமை எங்கே பார்த்தோம்? மெரினா பீச் காணாம உங்களுக்கு பார்த்தோம், தமிழனுடைய ஒத்துமை அங்கே பார்த்தோம். எங்கே வேர்ல்டு ஃபுல்லாக எடுங்க, தமிழ் இல்லாமல் இருக்க மாட்டான். வேர்ல்டு ஃபுல்லாக தமிழ் இருப்பான், புரியுதுங்களா? நம்மளுடைய இது நம்மளே கற்றுக்குறோம். நம்ம வல்லரசு ஆக போகிறோம் வருங்காலத்தில், அதை நோக்கி தான் போயின்னு இருக்கோம், புரியுதுங்களா? அதனால் நான் சொல்கிறேன், தயவு செய்து ஜாதி மத பேதம் பார்க்காம, ரெண்டே ஜாதி தான் இங்கே இருக்குது. சொல்லட்டுமா? தப்பாக நினச்ச மாட்டிங்களே? ரெண்டு ஜாதி தான் இருக்குது ஜனநாயகத்தில். ஒன்று இருக்கப்பட்டவன், ஒன்று இல்லாதப்பட்டவன். இதை எவன் பார்க்குறானோ அவன் தான் உண்மையான அரசியல்வாதி. ஆனால் எங்கள் விஜய் பாப்பா போல், புரியுதுங்களா? எங்கள் விஜய் பாப்பா போல். விஜய் மட்டும் பார்த்தா போதாது, அது கீழே இருக்கிறவன் பார்க்கணும், இருக்கிறவன் இல்லாதவன். இதுதான் ஜாதி. இந்தியான்றது என்ன? ஜனநாயக நாடு. இதில் என்ன ஜாதி லொட்டு லொஸ்குன்னு எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. இதை முதல்ல தெரிஞ்சாதான் ஐயா இந்தியா உருப்படும். ஆனால் எவன் எது பண்ணாலும் வல்லரசு தான் இந்தியா. ஓகே, பாய். அதுவும் இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் வந்துட்டு கார் கொடுக்கறதுக்கு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு எதிர்க்கிறாங்க. எப்படி எங்க கார் எதுக்கு கொடுக்குறோன்னு தெரியுதுங்களா? நாளைக்கு நீ எதனா தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கா, எங்கள் தளபதி என்ன திரும்ப கேட்பார், தம்பி இங்கே வாப்பா, உனக்கு வேறு என்னப்பா வேணும், உனக்கு எல்லா சலுகையும் தரேன், வேறு என்ன, வேறு எதனா அது எதனா வேணுமா, அதெல்லாம் கூட வேறு பண்ணமா உனக்கு வச்சு நசுக்குவார். ஒன்றே இல்லை ஐயா, கொஞ்சம் ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா விஜய் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய, இவ்வளோ அமைதியாக இருக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அதுவும் வந்துட்டு ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் அவங்க மட்டும் தான் பேசுகிறாங்க, மற்றவங்க யாருமே விஜயெல்லாம் வாயவே திறக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? புரியல. அதாவது அந்த சட்டசபையில் ஆதவர்ஜுனா அவங்க கீழே இருக்கிறவங்க மட்டும் தான் பேசுகிறாங்க, தலைவர் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? அவங்களுக்குலாம் கொஞ்சம் அனுபவம் இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அனுபவம் இருக்குது. ஏங்க நான் இப்போ இவ்வளோ பேசுகிறேன், என்னுடைய இதெல்லாம் இருக்குது. நான் இதுக்கு எலெக்ஷன் முன்னாடியே பேசிட்டேன். விஜய்ன்ற வின்ற பேரில் தான் அரசியல் அமைன்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அதுக்கு எனக்கு எவ்வளோ கமெண்ட் வந்தது, இது வந்து அதெல்லாம் பற்றி கவலைப்படல. இது கடவுளுடைய ஆட்சி. நான் இப்போ கூட சொல்கிறேன், கடவுளுடைய கிருபை. யார் விஜய்க்கோ மக்களுக்கோ எதுக்கோ கிடையாது, கடவுளுடைய ஆட்சி. இது இந்தியாவே வல்லரசு ஆவது உறுதி தான். இது வருங்கால இந்திய தளபதிப்பா, புரியுதுங்களா? நாடு நல்லா இருக்குன்னா நல்லது நடக்கணும், கடவுளாக கொடுத்தது தான் இது, புரியுதுங்களா? எவ்வளோ திருட்டு எவ்வளோ பண்ண ஏங்க எல்லா ஊரில் எவ்வளோ தாங்க பார்க்க முடியும்? விஜய் ஒரு ஆள் என்னத்தாங்க பண்ணுவான்? ஏங்க நான் ஒண்டி ராஜா ஒண்டி கரெக்டாக இருந்தால் போதுமா? கீழே இருக்கிற 10 பேர் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுமா? மொத்தமும் கரெக்டாக இருந்தால் தான் வல்லரசு. இல்லைன்னு வச்சுக்க ஜீரோ அரசு. ஆனால் எவன் இது பண்ணாலும் வல்லரசு தான், அது உண்மை தான். ஓகே, வேற ஐயா ஊழலுக்கு வந்துட்டு மூணு ஃபைல் வந்துட்டு என்னோட டேபிளுக்கு வந்திருக்குன்னு தளபதி சொன்னார்.
அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, முடிஞ்சா காட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வரும் ஐயா, நேரம் வரும். நேரம் காலம் அதுக்குன்னு இல்லையா? எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்ட்டு அரசியலுக்கு வந்துக்கிறவங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் இதுனா எடுத்த ஒன்று தூக்கி காமிச்சிட்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு நாட்டினுடைய இது புரியுதுங்களா? அதை வச்சு ஒரு காரணம் காட்டக்கூடாது. எப்போ காட்டணுமோ அப்போ காட்டுவாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதை ஐயா? இடைத்தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதை ஐயா? இடைத்தேர்தல் ஃபுல்லாக அதான் நான் சொல்கிறேனே, இடைத்தேர்தல் அதை இன்னும் நான் அதை கணிக்கல ஐயா. இடைத்தேர்தல் ஏன்னா தளபதி வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களை இறங்கி பார்க்கணும். அவங்களுக்குள்ளே கொஞ்சம் மனஸ்தாபனங்கள் இருக்குது, புரியுதுங்களா? தளபதி நல்ல மனுஷன் தான். கீழே இருக்கிறவங்க கரெக்டாக இருந்தால் தான் இடைத்தேர்தல் கரெக்டாக அமையும். இல்லைன்னா ஆனால் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இடைத்தேர்தல் மாற்றி அமையத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஈஸியாக வர வேண்டியது கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது ஆகிப்போச்சு. ஏன்னு தெரியுமா? கீழே இருக்கிறவங்கள கரெக்டாக பார்க்கணும். அவர் யார் அந்த இந்த எம்பிங்களாக இருக்கிறாங்களே அமைச்சருங்க, அவங்க வந்து பார்க்கணும் என்ன நடக்குது அந்த நாட்டுக்குள்ளே, அந்த ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை, எவன் என்ன மனு குத்துருக்குறான், என்ன செய்யலை, எது உண்மை, எந்த வகை யாருக்கு போய் சேருது, எல்லா தரப்பு மக்களுக்கும் சேருதா இல்லை ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களுக்கு மட்டும் போய் சேருதா, அதை பார்க்கணும் முதல்ல. மெயின் அதால் தான் வந்து இப்போ அரசியல் பாகுபடுறது. இந்த இத்தனை காலம் அரசியல் வேறுபடுறதுக்கு காரணமே அந்த ஒரே ஒரு பாகுபாடு தான். ஜனநாயகனா என்னன்றது தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா. அது தெரிஞ்சால் தான் ஐயா இந்தியா உருப்படும். சண்டை போடும் போது மட்டும் நீ ஒன்று சாதிச்சிருவியா, இல்லை இன்னொருத்த மட்டும் சாதிச்சிருவியா? அப்போ மட்டும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேரணும்ல. இந்துவும் வரணும், முஸ்லீமும் வரணும், கிறிஸ்டினும் வரணும். அப்போ எல்லோரும் பீச்சில் ஒன்றா சேர்ந்தோம், மற்ற இதுக்கும் ஒன்றா சேருவோம். நீ அனுபவிக்கிறத மட்டும் நீ மட்டும் அனுபவிச்சுன்னா அப்போ நான் பார்க்க மாட்டேன் பாகுபாடு. என் குடும்பம் எப்பா இருக்குது 2 ஏஜ் ஆகிதான் ஒன்று இல்லாதவன் இருக்கிறவன் இது 2 எவன் பார்க்குறானோ அவன் தான் ஐயா உண்மையான தமிழ் வந்திருக்காங்கல்ல. வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, இனிமேல் தான் எடுப்பாங்க. ஒரு ஸ்டெப்பாக தான் எடுக்கணும்ல. அவர் வந்த பிறகு தான் இன்றைக்கி நல்லா நிம்மதியாக இருக்கிறோம் லேடிஸ் முழுவதும். ஆமாம், சுதந்திரமாக போகிறோம் வரோம், எது குத்தியும் பயம் கிடையாது. ஆனால் இதையும் வந்துட்டு சில பேர் வந்துட்டு எப்படி அது சொல்கிறாங்க, அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, குடியிலேருந்து நல்லபடியாக இருக்கிறோம். அவ்வளோதான். எங்களுக்கு மூடிட்டாங்க, டாஸ்மார்க் ஃபுல்லாகவே மூடிட்டாங்க. அதுதானே மெயின், அதுதான் மெயின். காலையில் கிடையாது, டைமிங் வந்து மாற்றியாச்சு. இன்னும் எல்லாத்தையும் அழிக்கணும். அவ்வளோதான். இவர் ஆட்சியில் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. உண்மைதான், உண்மையாக இருக்கிறாரு. அவர் வந்த பிறகு நல்லா இருக்குது தமிழ்நாடு முழுவதும். கிடையாது இல்லை, அவர் வந்த பிறகு தான் நல்லா உண்மையாக எங்கேயும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். விலைவாசி கொஞ்சம் குறைக்கணும். நாங்கள் வந்து ஏழை எல்லாரும் நடுத்தர மக்கள் புரியல. தங்கமகர திட்டம் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? செப்டம்பர் 15 ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு இருக்காங்க. பிறக்கிற குழந்தைங்களுக்கு அரிசியா அரசு இல்லைக்கா தங்கம் இது சொன்னாங்களே பசங்களுக்கு, அது வந்து 15 அது வந்த பிறகு அது போட்டுக்கிட்டோம். அதை வேணா எதிர்பார்க்கல. நாங்கள் அவர் நல்லது செஞ்சால் போதும். மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், குடிக்க கூடாது. ஆண்கள் பெழுவதும் குடிக்கக்கூடாது. பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், விலைவாசி குறைக்கணும். அவர் வந்த பிறகு நல்லா இருக்குது. இப்போ எப்போனாலும் போகலாம் வீட்டுக்கு. இதுதான் உண்மை. நடப்பாதை கடைங்கள்லாம் எடுக்கணும். நடப்பாதைன்னு போட்டு ஒரு இடத்துல நடப்பாதை கிடையாது, எல்லாமே நடந்து போகிறது கிடையாது. எல்லாமே பிரியாணி கடை இந்த கடை தான் இருக்குது. அரும்பாக்கம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா அண்ணா நகர் தொகுதியில் நின்ன ராஜ்குமார் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்கள். ஆமாம், வேற என்னன்னா அது வந்து அவங்களுடைய இது. நான் வந்து மக்களுடைய வரி பணத்தில் தான் இவர் கார் அறிவிச்சதே வந்து தப்பான இதுதான். மக்களுடைய வரி பணம், மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லுங்கள். அவரை வந்து நாங்கள் வந்து குறை சொல்ல. புது ஆட்சி வந்திருக்கு, இந்த ஆட்சி நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு வந்துட்டு அவர் ஒழுங்காக பண்ணணுன்ற மாதிரி நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் இருக்குது. நாங்கள் டெய்லியும் வந்து இது பார்க்குறேன், நியூஸில் பார்க்குறேன். இது காலையில் 9:30 மணிக்கெல்லாம் இது வைப்பேன். சன் டிவியும் சரி, எந்த நியூஸை வச்சாலும் சரி, இவர் வந்து கரெக்டாக அந்த 10 மணி உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்து நல்லபடியாக தான் இது பண்ணுறது. எதிர்கட்சியும் சரி, எதிர்கட்சி வந்து சரி, இவங்களும் சரி நல்லபடியாக தான் பண்ணுறாங்க. யாரும் வந்து சண்டை போட்டுக்கிறது கிடையாது. கேள்வி கேட்குறோம். இப்போ நான் வந்து உங்களை வந்து எனக்கு ஏன்பா பத்திரம் தரல, நான் வந்து குறை கேட்பேன் உங்கள்கிட்ட. அந்தமாரி தான் குறை தான் கேட்குறாங்க எதிர்கட்சி. அவங்க பற்றி தப்பே கிடையாது. ஆமாம், டிவிக்கு வந்த தொட்டு நல்லது தான். ஏன்னா ஏடிஎம்கே இருந்தது, டிஎம்கே இருந்தது. அப்போல்லாம் சரக்கு ஓடிச்சு, இப்போ எங்கேயும் ஓடுறதில்ல. அது மெயின். அதாவது போகிற ஜனங்க போவான். எத்தனையோ குடும்பம் நல்லாயிருக்கு. இது பார்க்கணும் நீங்கள். ஏடிஎம்கே இருந்தது, டிஎம்கே இருந்தது. அப்போல்லாம் எல்லா பார்ட்டிலையும் சரக்கு ஓடிச்சா இல்லையா? இவர் வந்த தொட்டு ஓடுதா இல்லையா? ஓடுறதில்ல. அதனால் நானும் குடியை விட்டுட்டேன். குடியை விட்டு நல்லா இருக்கேன்.
அதுவும் அந்த கடைகள் க்ளோஸ் பண்ணது, டைமிங் மாற்றினது, அதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளோஸ் பண்ண முடியும். மொத்தமாக க்ளோஸ் பண்ணால் ஜனங்க போயிடுவாங்க, ஊருக்கு போயிடுவாங்க. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளோஸ் பண்ண முடியும். அதெல்லாம் தங்க மோதிர திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லது தான். இப்போ தான் வந்திருக்காரு, அதெல்லாம் நல்லது தான் பண்ணுவார். 100 நாள் ஆயிடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து, எப்படி பார்க்குறீங்க? பொறுமையாக தான் பண்ணுவார். கஜானா காலியாக வச்சுட்டு இருந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்களா? எப்படி கஜானாவில் எதனா இருக்கா? ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கிங்க. கஜானாவில் இருக்கா? பாக்கெட்டில் இருந்தால் தானே டீ சாப்பிட முடியும். இல்லைன்னு அவராண்ட இருந்தால் தானே பண்ண முடியும். அவர் திறன்னு அவசியம் இல்லை. ஒரு படம் நடித்தா 20 கோடி 30 கோடி, அவர் திறன்னு அவசியம் இல்லை. அதுவும் கார் கொடுக்கறது வந்துட்டு குறையா பேசுகிறாங்க, நான் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நல்லது தான். நல்ல ஆட்சி அமைப்போம். அதுவும் வந்துட்டு அவர் கட்சிக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணலைங்க, ஜெயிச்ச எம்எல்ஏ எல்லாருக்குமே வந்துட்டு கார் அதாங்க. இப்போ கார் கொடுக்கலன்னா அவர் நின்று ஜெயிச்சிட்ட, அவர் நின்று லஞ்சம் வாங்கிட்டாங்க, முன்னாடியே கொடுக்குறாங்க. லஞ்சம் வாங்காத, நாங்கள் நல்லதாக பண்ணுறோம், அந்த அரசியல் நல்லா வர வைப்போம், நல்லா இருக்கு. சட்டசபையில் வந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏங்க எதிர்கட்சி சண்டை போட்டு தாங்க, எதிர் வீடே சண்டை போடுறாங்க. எதிர்கட்சிக்காரங்க சண்டை போட மாட்டாங்களா? வேலைக்கு நான் வேலைக்கு போகிறேன், என் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார மகு பிடிக்கல, அந்த மாதிரி தாங்க இருக்கேன் கட்சிக்கு. சின்ன பையன் நீ வந்துட்டியே அப்படின்னு தான் இருக்கும். நல்லா தான் பண்ணுறாரு அவர். விஜய் எப்படி பண்ணுறாரு? நல்லா பண்ணுறாரு. வந்துட்டு குறையெல்லாம் சொல்கிறாங்களேக்கா, எப்படி பார்க்குறீங்க? குறை எல்லாம் தான் சொல்லுவாங்க, குறை பற்றி. வேற என்ன எம்எல்ஏக்கு கார்லாம் கொடுக்க போகிறோன்ற மாதிரி நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு வந்துட்டு டிஎம்கே அப்போஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நன்றி. உதயநிதி ஸ்டாலின் 3 மணி நேரம் இது பாத்ரூமில் உட்காந்து அது தேவையில்ல. எல்லாமே பாத்ரூம் போகாமல் எப்படி இருக்க முடியும்? எல்லாம் உட்காந்து தானே ஆகணும். இந்த தமிழ்நாடு அசம்பிளி அது மக்கள் எது தவறு செஞ்சது, அது அசம்பிளியே இல்லை. படம் சினிமா படமாக மோசமாக இருக்குது. மாற்றி அவங்களோட குறைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்கண்ணா? குறை வந்து மாற்று தான் வந்து மாற்றுனா மக்களுக்கு என்ன தேவை அதை செய்யணும். அதை விட்டுட்டு நீ சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இதே பண்ணுது. அது ஏற்கனவே தான் ஓடுனுந்து, இப்பயும் அதான் ஓடுது. ஏன்னா அண்ணா திமுக இருக்குமோ அதுமாதிரி தான் போயிருந்து. இப்போ அதே கண்டிஷன் தான் போயிடுது. இப்போ அதுவும் இல்லாமல் கார்லாம் கொடுக்குறேன்னு இருக்காங்களே எம்எல்ஏக்கு. கார் அவனுக்கு எது கார்? ஒருத்தர் தான் 10 கார் வச்சுக்கிறான், 5 கார் வச்சுக்கிறான், அவனுக்கு எது கார்? அதை எப்படி பார்க்குறீங்க? காரு தேவை இல்லாதவங்களுக்கு வேணால் கொடுத்து கொடுக்க தேவையில்ல. அவங்கள சம்பளமே 1 லட்ச ரூபாய் மேலே சம்பளம் கொடுக்குறீங்க, அதுக்கு மேலே அது கார் அவங்களுக்கு. மக்கள் வரி பணத்துலேருந்து காரு 5 வருஷத்துக்கு வீடு எல்லாமே கேட்குறாங்க, எப்படி கொடுக்க போகிறேன்றாங்க, எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு சொன்ன திட்டத்தை நிறைவேற்றலை. கார் மட்டும் உடனே நேற்று பூரா இது ட்ரையல் பார்க்கறதுக்கு வந்தது காரு. தங்க மோதிர திட்டம் எப்படி நான் பார்க்குறீங்க? அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் 15. அதெல்லாம் பூரா நிறைவேற்ற முடியாது. எங்கே அது கவர்மெண்ட்டு இதில் பிறகு குழந்தைங்க தான் சொல்லிக்கிறாங்க, இது சொல்லலை. தனியார் ஹாஸ்பிட்டல் போனால் அது குழந்தைங்க எப்படி கொடுக்குது? இப்போ அது இல்லாமல் டிஎம்கேல வந்துட்டு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் யாருமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஸ்டாலின், எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள வந்துட்டு பதவியிலேருந்து நீக்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது தப்பு இல்லை, நீங்கள் இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்காங்க. நல்லா தான் இருக்குது, இப்போ பரவாயில்ல. மக்கள் வரி பணத்தில் வந்துட்டு கார் வாங்கி கொடுக்குறன்ற மாதிரி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? கார் வாங்கி கொடுக்குறாங்கன்றது பெருசு இல்லை, நல்லா ஆட்சி நடத்தணும், அதான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அடுத்த வாட்டிக்கு அவங்க வருவார். அப்புறமா சொல்லிவிட்டு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ட்டு ஏமாத்தினாலாம் வர முடியாது. நல்லா செய்தாங்கன்னா அடுத்தது ஜனங்க எல்லாம் போட்டு அவரை மேலுக்கு தூக்கி விடுவாங்க. தங்க மோதிர திட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லது. தங்க மோதிரம் குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்குறது நல்லது தான். விலைவாசி ஏறி போய்க்குது, அதை குறைக்க முடியுதா பாருங்க. விலைவாசி இவ்வளோ இருக்குது, எப்படி பொம்பளை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க? அதை யோசனை பண்ணணும். அதெல்லாம் கம்மி பண்ணால் பரவாயில்ல. தங்க மோதிரம் ஒரு சின்ன ஒரு மோதிரம் போட்டுருவாங்க. ஒரு மோதிரம் போடுறது பெருசு இல்லை. விலைவாசி கம்மி பண்ணால் தான் ஜனங்க வாங்கினா எவ்வளோ பொம்பளை பசங்க இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு. விலைவாசி அதிகப்படுத்தி எல்லாம் விலைவாசி அதிகமாக தான் இருக்குது. சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, விலைவாசி ஜாஸ்தியாகுது. அது வந்து நடுத்தர குடும்பம்லாம் ஒன்றும் போய்க்க முடியாது. இருக்கிறவங்க தான் சம்பாதிக்கிறவங்க, கட்சிக்காரங்க தான் வாங்கி சாப்பிட்லாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டிவிக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க, நல்லா பேசிக்கிறாங்க. நல்லா இன்னும் நல்லா பர்மனெண்ட்டாக பண்ணணும். ரோடுங்க அங்கங்கே நிறைய டேமேஜ் ஆகிடுது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சர்வீஸ் அந்த ரோடு கான்ட்ராக்டுக்காரங்க நல்லா பண்ணாங்க, நல்லாயிருக்கும்.
மற்றபடி டிவிகே சூப்பர். மக்கள் வரி பணத்தில் வந்துட்டு கார் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்எல்ஏக்களுக்கு. இல்லை அட்லாஸ்ட் நாங்கள் லாஸ்ட்டாக எப்படின்னா டேக்ஸ் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், டேக்ஸ் கட்டின்னு இருக்கேன், இன்றைக்கும் கட்டுறேன். ஏதாச்சும் பெனிஃபிஷன் இருந்தால் பண்ண வரல. ஏன்னா ஒரு இடத்துலையும் கட்டுறேன், ஒரு சின்ன பொருளும் சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஆஃபீஸ்லேயும் ஐ மீன் இன்கம் டேக்ஸ். தென் என்ன யூஸ் எனக்கு அட்லாஸ்ட்டு? ஆனால் எனக்கு எதுவுமே ஐ மீன் கவர்மெண்ட் பெனிஃபிட் வருதுன்னா எனக்குலாம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. அப்போ ஏன் நான் இந்த ஆட்சிக்கு போகணும்? ஸோ எனக்கு ஏடிஎம்கேவே இல்லை டிஎம்கேவே பரவாயில்ல டிவிகே விட. ஆனால் டிஎம்கே வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க, வெளியிடுவோன்ற மாதிரி. அட்லாஸ்ட் கஸ்டமருக்கு ஐ மீன் மக்களுக்கு என்ன பெனிஃபிட்னு தானே பார்க்கணும். எனக்கு கிடைக்கல, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருந்ததா? அட்லீஸ்ட் ஒரு சிலது கிடச்சிது. இது உடனே எதிர்பார்க்க முடியாது, மேபி 1 year ஆகலாம். பட் ஆனால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்தால் பரவாயில்ல டேக்ஸுக்கு, அவ்வளோதான். உங்கள் பட்ஜெட் டாக்கல் பண்ணதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க? சேம், ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. அதே போல் என்ன பண்ணால் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இதுக்கு ஆட்சிக்கு காரு பண்ணுறாங்க, கார் பெனிஃபிட்டு. ஏன் அது பண்ணணும்? அவங்களுக்கு சேலரி வருது, அவங்கவுங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணணும்னு கேட்குறேன். பெயிண்ட்டை மாற்றுறாங்க பஸ்ஸுக்கு, அதெல்லாம் என்ன யூஸு? ஒரு ஆட்சிக்கும் வரும்போது அவங்கவுங்க பெனிஃபிட் பண்ணுறாங்களோ அவசரம், மக்களுக்கு என்ன வருது? அது பண்ணுறது பதிலே மக்களுக்கு பண்ணால் மேபி பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி இல்லையா கவர்மெண்ட்டு ஃப்ரீயே தர வேணாம், டேக்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கும் ரெடியூஸ் பண்ணாவே போதும், அவங்கவுங்க கஷ்டம் போகும். தமிழ்நாடு அசம்பிளியில் 2 பேரும் வந்துட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க மீட்டிங்கில், எப்படி பார்க்குறீங்க அதை? அது ஒன்றும் சொல்ல முடியாது, அது அவங்கள தான் கேட்கணும். அதுவும் இல்லாமல் சட்டசபையில் அப்படி பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்கா? கண்டிப்பாக, ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி நிலவரத்துக்கு மாமா மச்சான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ஜென்சி கிட்ட இது வருது, அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. பட் ஆனால் இவங்க 2 பேருக்கு மேட்ச் ஆகிடும், உதயநிதிக்கும் விஜய்க்கும். ஏன்னா ஜென்சி கிட்ட இதில் இப்போ ஜென்ரேஷனில் பார்த்தா அவங்களுக்கு தான். அதுவும் இல்லாமல் லைவ்னு சொன்னாலே வந்துட்டு டிஎம்கே பயப்படுறாங்க, நான் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டசபை லைவ் காமிச்சவே இல்லை. கண்டிப்பாக லைவ் காட்டுறாங்க. மேபி அதே போல் என்னோட கருத்து இது ஓகே. அவர் சினிமாவில் மூலமாக தான் வந்தார், மேபி அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு சீமான்லாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா சடனாக அவர் வந்து ஒரு இதில் வரும்போது எல்லாரும் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? அதனால் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி நல்லா பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். பட் ஸ்டில் நவ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ஒரு மக்களுக்கு அடிப்படையிலேருந்து வந்தால் என்ன நிலவரம்னு தெரியும். டைரெக்டாக வரும்போது மக்களை அக்செப்ட் பண்ண முடியல. மேபி அது ரசிகர்னால தான் அவர் வந்தார், அவ்வளோதான். தங்கமோதிர திட்டம் வந்துட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஜாய்ஸ் அலுகாஸ் வந்துட்டு 1 பைசா செலவில் வந்து கொடுக்குறேன்னு இருக்காங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அது மக்களுக்கு ஓகே, பெனிஃபிட்டு எதுவும் லஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் மக்களுக்கு போகும்போது வந்தால் ஓகே தான். ஏன்னா அதே போல் இப்போ அது எல்லாருக்கும் காமன் பீப்புள் எல்லாருக்குமே வரணும். இல்லை இவங்க கவர்மெண்ட்டில் டேக்ஸ் வாங்குறாங்க, இல்லை இவங்க வாங்காமல் இருக்காங்க, அதனால் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லோ கேஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் பண்ணாமல் எல்லாருக்கும் நீ டேக்ஸ் கட்டு, இல்லை எவ்வளோ சேலரி ஒன்றாலும் எல்லாருக்கும் வரும்போது அது ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா அவனும் சம்பாதிக்கிறான், அவனும் கஷ்டப்படுறான், அவனுக்கு இப்போ எல்லாருமே ஈக்குவல் ரைட்ஸ் வந்துருச்சு. தென் ஏன் அவங்களுக்கு மட்டும் பார்ஷாலிட்டி பண்ணணும்? இடைத்தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா? ஐ டோன்ட் நோ, வில் சி, பார்க்கலாம். என்ன சார் நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா இப்போ சட்டசபையில் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த இடத்துல அப்படி பேசுவாங்க? பேசதான் கூடாது. அதுவும் மக்கள் வரி பணத்தில் வந்துட்டு கார் கொடுக்குறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எம்எல்ஏக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கொடுக்கதான் கூட, மக்கள் பணத்தில் எடுத்து செலவு பண்ணிட்டா மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி தங்கமோதிர திட்டம்லாம் வேறு அறிவிச்சிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது நல்லது தான், அதெல்லாம் இருந்தாலும் மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு உதவி பண்ணால் பரவாயில்ல. நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா டிவிக்கு? நல்லா பண்ணுவார் தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான். தளபதி எப்படி? ஆனால் தளபதி பேசவே மாட்டாருன்ற குறையா சொல்கிறாங்க, எப்படி? இல்லை நல்லா தான் பேசுகிறாரு, நல்லதான் செய்கிறாரு, பார்க்கலாம்.